அச்சமும் நாணும் மடனும் முந்துறுத்த நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப என்ற திருக்குறளுக்கு இணங்க சமூக அக்கறையில் விஞ்சி நிற்பது பெண்களே என்று பேசுவதில் ஒரு பெண்ணாக நான் பெருமைப்படுகின்றேன். இப்பட்டிமன்றத்தின் மூலம் மக்களை பற்றிய கருத்துக்களை மக்களிடமே கொண்டு சேர்க்கும் சமூக அக்கறையோடு அமர்ந்திருக்கும் எம் பெண் நடுவர் மலர்விழி அம்மா அவர்களுக்கும் எம் சக பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும், மேலும் எனது பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து எஃப்எம் நேயர்களுக்கும் வணக்கத்தை கூறி இதோ என் உரையை துவங்குகிறேன். தொடங்குங்க. நடுவர் அவர்களே, ஃபர்ஸ்ட் சமூகம்னா என்ன? ஒரு குடும்பம், பொருளாதாரம், பண்பாடு, கலாச்சாரம், இது எல்லாம் சேர்ந்தது தானங்க சமூகம். அப்படி பார்த்தா ஒரு சமூகத்தை உருவாக்குறதே ஒரு பெண் தானங்க. நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தாயும் தனக்கு பிள்ளையே வேணான்னு நினைச்சிருந்தா சமூகம்னு ஒன்று உருவாகி இருக்குமா? இல்லை நாம தான் அப்படி வந்து பேசிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா உருவாக முடியாதுமா. பெண்கள் இல்லாம சமூகம் உருவாகிருக்க வாய்ப்பே இருக்காதுமா. ஆமாங்க நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆண்கள் தான் சமூக அக்கறையில் விஞ்சி இருக்காங்கன்னு பேச வந்திருக்காங்களே எம் எதிரணியாளர்கள். அவங்க சொல்ற ஒவ்வொரு ஆண்மகனுக்கு பின்னாடியும் அவங்க தாயோட வளர்ப்பு இருக்குங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மைங்க. ஆம், மழலையின் முதல் வார்த்தையும் அம்மாதான். மனிதம் வார்ப்பவளும் அம்மாதான். தன் மடியில் வரலாற்றை சுமப்பவளும் அம்மாதான். ஒரு மனைவி அவன் கணவனை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க நம்ம பக்கத்து வீட்டு விஜயாக்கும் அவ புருஷனுக்கும் ஒரே சண்டை. அவ புருஷன் குடிச்சு போட்டு வந்து டெய்லி அவளை அடியா அடிக்கிறாங்க. நான் போய் ஒரு எட்டை என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கணவர் சொல்றாரு, நமக்கு எதுக்கு வம்பு, அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம், பேசாமல் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்டே கேட்குறாங்க, அப்பா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல, ஆம்புலன்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணவா அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நமக்கு எதுக்குமா வம்பு, அதெல்லாம் யாராவது பார்த்துப்பாங்க, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு. ஒரு குட்டி பாப்பா அவங்க தாத்தா கிட்டே கேட்குறாங்க, தாத்தா அந்த நாய்க்குட்டி பாவம் அடிபட்டுருக்கு போல, நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, நமக்கு எதுக்கு சாமி தேவையில்லாத வேலை, நீ வா போகலாம், அதை வேற யாராவது பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடாரு. மக்களே, டோன் மாறுதே தவிர வார்த்தை ஒன்று தாங்க, நமக்கு எதுக்கு வம்பு. அப்போவும் எங்கள் பெண்கள் விடுறது கிடையாது நடுவர் அவர்களே. கணவனோ அப்பாவோ தாத்தாவோ அண்ணாவோ அவங்க அந்த சைடு போனால் இந்த சைடு போய் செய்ய நினச்சதை செஞ்சு முடிக்கிறது தாங்க எங்கள் பெண்கள். இப்படியே அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சு பெண்கள் பண்ணுற முக்கால்வாசி நல்லது தெரியாமலே போயிடுதுங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க, ஆனால் துஷ்டனை கண்டால் துணிவோடு நிமிர்ந்து செல்றது எங்கள் பெண்கள் மட்டும்தாங்க. நடுவர் அவர்களே, பிரைவேட் ஸ்கூலோ கவர்மெண்ட் ஸ்கூலோ, பெரும்பாலான ஸ்கூலில் காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சேலை பிரச்சனை தாங்க. என்னம்மா சேலை பிரச்சனை? சேலை பிரச்சனை தான் நடுவர் அவர்களே. சரி, அந்த கதையை விடுங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ என் தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாங்க. நல்ல வட்ட முகம், கோபுர பொட்டு வச்சு அழகாக இருப்பாங்க. மதியம் ஆனால் நல்ல முகம் கழுவி பவுடர் அடித்து தலை சீவி அழகாக வந்து பாடம் எடுப்பாங்க. என்னைய மாதிரியே. ஆமாங்க நடுவர் அவர்களே, வச்ச கண்ணை திருப்ப முடியாது. எல்லாம் எதுக்காக? எதிர்காலத்தை உருவாக்குற நம்ம மாணவர்களுக்காக. நடுவர் அவர்களே, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பாடத்தை பிடிக்கணும்னா முதல்ல அந்த பாடம் எடுத்துட்டு டீச்சரை பிடிக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய சமூக அக்கறையால மட்டும்தாங்க. ஒரு பாடத்தை பிடிக்கிறதுல முதல் டீச்சரை பிடிச்சா தான் அந்த பாடத்தையே அவங்க படிப்பாங்க. ஆமாங்க நடுவர் அவர்களே, மழலைப்பள்ளி குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பெண் ஆசிரியர்களையே நியமிக்கிறாங்களே. ஏன்? அந்த குழந்தை சிரிக்கும், அழுகும், பாத்ரூம் போய் வைக்கும். இது எல்லாம் சமாளிக்கிற பக்குவமும் அக்கறையும் பெண்களுக்கு மட்டும் இருக்கிறதுனால மட்டும்தாங்க. உண்மைமா, பேசுங்க. பெரும்பாலான செவிலியர்கள் பெண்ணாக இருக்காங்களே. ஏன்? நோயாளிகளை அன்போடு அரவணைச்சு தொழுநோய் புண்ணை கூட சுத்தம் செய்யற அளவுக்கு சகிப்புத்தன்மையும் அக்கறையும் இருக்கிறதுனால மட்டும்தாங்க. நடுவர் அவர்களே, ஒரு பெண் வீட்டு சுமையை சுமக்கிறதுனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்க ஒவ்வொரு ஆணும் வெற்றி நட போட்டு நடக்க முடியுதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை நடுவர் அவர்களே. உண்மைதான் மக்களே, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ மேக்ஸ் புக்கில் இருந்த ப்ராப்ளம் விட வாழ்க்கையில் நுழையிறப்ப தான் தெரியுது பெண்களோட லைஃப்பில் அதை விட எவ்வளோ ப்ராப்ளம்னு. ஆமாங்க, காசு கொடுத்து ஆண் மகன்களை வாங்கி அவர்களுக்கு பணிவிடையும் செய்யும் மிகப்பெரிய சமூக அக்கறையும் பெண்களுக்குத்தானே உள்ளது நடுவர் அவர்களே. உண்மைமா, நீங்க சொல்றது வரதட்சணையை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க நடுவர் அவர்களே, உண்மைமா. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் சமூக ஆர்வலர்களாக இருக்காங்க, விலங்கு நல மையம் வச்சிருக்காங்க. தன்னோட எழுத்தாலும் கவிதையாலும், ஏன் பாரதி பாஸ்கர் அவர்கள், பர்வீன் சுல்தான் அவர்களை போன்ற மிகப்பெரிய பேச்சாளர்களின் பேச்சாலும் சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட என்ன சமூக அக்கறை வேண்டும் நடுவர் அவர்களே என் பெண்களுக்கு? உண்மைதாமா.
பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க இன்னைக்கு கீழ்நிலை வேலையிலிருந்து நாட்டையே ஆள்ற வேலை வரைக்கும் எங்க பெண்கள் இருக்காங்க. இதை விட என்ன சமூக அக்கறை வேண்டும் நடுவர் அவர்களே? கண் பார்வை இல்லாத, வாய் பேச முடியாத, காது கேளாத பெண் ஒருவர் தன்னை போல் குறைபாடுள்ள யாரும் வீட்டிலேயே முடங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 5 மொழிகளை கற்றுக்கிட்டு 42 புத்தகங்களை எழுதி 18 நாடுகளுக்கு மேலே போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்களே ஹெலன் கெல்லர். இதுவல்லவா சமூக அக்கறை? தாசிகளின் மோசவலை என்ற தனது சுயசரித நாவல் மூலம் தாசிகளோட அவல நிலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தேவதாசி முறையை அடியோடு ஒழிச்சு பெண்களோட வாழ்வுக்கு வெளிச்சம் தந்தாங்களே மூவலூர் ராமாமிர்தம் அம்மா அவர்கள். இதை விட என்ன சமூக அக்கறை வேண்டும் மக்களே? ஒரு பொண்ணு 15 வயசுல 32 வயதான ஒரு ஆண் அவரால் ஆசிட் வீச்சினால பாதிக்கப்பட்டு உயிர் தப்புனாங்க. ஆனால் அதோடு அவங்க முடங்கி போயிடலை. இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருந்து ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட பெண்களோட உரிமைகளுக்காக பேசி ஆசிட் விற்பனையே கட்டுப்படுத்தினாங்க. ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, 2014ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தைரியமான பெண்கள் விருதை வாங்கின லட்சுமி அகர்வால் அவர்கள் தான் அவங்க. இதை விட என்ன சமூக அக்கறை வேண்டும் நடுவர் அவர்களே? நாளைய எதிர்காலம் இளைஞர்கள் கையின்னு சொல்றீங்களே, ஆனால் இன்றைய இளைஞர்களோட கையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? பாட்டிலும் புகையும் பவுடர் இருந்தாங்க. நடுவர் அவர்களே, இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாத்துலேயும் அவசரங்க. எல்லாத்துலேயும் படித்து நல்லா வேலைக்கு போக வேண்டியது, வேலைக்கு போகிறதுக்கு பைக் வாங்க வேண்டியது, அப்புறம் என்ன தண்ணியிலேருந்து கண்ணி வரைக்கும் எல்லாம் சீக்கிரம்னு கடைசியில் மரணத்தையும் சீக்கிரம் வாங்கிட்டு போயிடுறாங்க சில இளைஞர்கள். இதுதான் உங்கள் சமூக அக்கறையா? கோவில் திருவிழாவிற்காக பாட்டு பாட வந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்களே, இதுதான் அவங்க சமூக அக்கறையா? தன் தங்கையோ மகளோ வேற ஜாதி பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக அவளை கழுத்தறுத்து கொலை பண்ணுறாங்களே, எத்தனை நியூஸ் நம்ம படிச்சிருக்கோம். கேட்டா கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க. கொலை பண்ணுறதுல என்னையா கௌரவம்? இதுதான் உங்க சமூக அக்கறையா? ஒரு 15 வயது சிறுவன் அதே ஊரை சேர்ந்த 5 வயது சிறுவனை, அதாவது ஒரு குழந்தையே இன்னொரு குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறானே, இதுதான் உங்கள் சமூக அக்கறையா? நடுவர் அவர்களே, நான்லாம் சின்ன வயசா இருக்கப்போ வேலைக்கு போற தாய்மார்கள் பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஆனா இப்போ அப்படி விட்டுட்டு போயிட முடியுமா? ஏன்? யார்னால? பெண் பிள்ளை கறி கேட்கும் சில ஆண் மிருகங்களால. நடுவர் அவர்களே, 2 ஆண்களுக்கு இடையில ஒரு பிரச்சனைனா கூட அவங்க யூஸ் பண்ற வசைமொழிகள் எதுவுமே தெரியாம அவளோட அம்மாவையோ அக்காவையோ தங்கையோ பத்தி தான் இருக்கும். நடுவர் அவர்களே, இதுதான் அவங்களோட சமூக அக்கறையா? நடுவர் அவர்களே, ஆண்கள் பயன்படுத்துகிற லுங்கி விளம்பரத்தில் கூட பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளாக காட்டுறீங்களே, இதுதான் உங்க சமூக அக்கறையா? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கலைன்னா அவளை பற்றி தப்பா சோஷியல் மீடியாவில் போட்டு மார்பிங் பண்ணி மானத்தை வாங்குறாங்களே, இதுதான் உங்க சமூக அக்கறையா? ஒரு குட்டி கதையோடு என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மழை பெய்தது. தவளைகள் மகிழ்ச்சியோடு உரக்க குரல் எழுப்பின. அப்போது குளத்திலிருந்து ஆமை தவளைகளை பார்த்து கேட்டது, இப்படி கத்துறீங்களே, உங்க குரலை கேட்டு பாம்பு உங்களை பிடிச்சிட்டா உங்க நிலை என்ன ஆகுது என்று. அப்போது ஒரு தவளை சொன்னதாம், மூச்சை இழக்கலாம் ஆனால் பேச்சை இழக்கலாமா என்று. சிறகுகள் வீசி சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன், உலகத்தின் ஓசையில் புது ஒளி வீசிட போகிறேன், நான் போகிறேன். சமூகத்தில் என் பெண்களின் பணி தொடரும். நன்றி. அருமம்மா. ஆசிரியர் பணியே அறப்பணி என்று ஆசிரியர்களால் தான் ஒரு குழந்தை நல்லபடியாக வளர்க்க முடியும் என்றும் பெண் கவிஞர்கள் தன்னுடைய நல்ல கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி சிறப்பான கருத்துக்களை வழங்கிய ஜாஸ்மினுக்கு நன்றி.